அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப சுக்கிர பயிற்சி பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் யார், இந்த மாதம் எங்க இருந்து எங்க எத்தனாம் தேதி பெயர்கிறார்? சுக்கிரன் 9 கிரகங்களில் ஆடம்பரங்களை குறிக்கக்கூடிய கிரகம். கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய கிரகம். புராணங்களின்படி அவர் அசுரகுரு என்று அழைக்கப்படுகிறார். அசுரகுரு என்றால் ஆடம்பரமான எதிர்மறையான எண்ணங்களுக்கான தலைவர் அப்படிங்கிறது மட்டுமே அர்த்தம். அந்த சுக்கிரன் இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி மேசராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலே ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 25 நாட்கள் பயணம் செய்ய போகிறார். சுக்கிரன் ஒரு மாத கிரகம். அவர் குறைந்தபட்சம் 25 நாட்களில் இருந்து அதிகபட்சம் 45 நாட்கள் வரை ஒரு ராசியில் பயணம் செய்வார். அவர் திடீர் யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய கிரகம். இந்த கிரகம் இந்த மாதம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களை செய்ய போகிறது, உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி நேயர்களே வணக்கம். மகரம் காலபுருஷ தத்துவனின் 10வது ராசி. 10 என்பது ஒரு முழுமையான எண். அந்த ராசியின் அதிபதி சனி பகவான். சனி உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார். மகரம் என்பது நகரத்தை நோக்கி வாழக்கூடிய வாழ்வியல் எண்ணங்களை தூண்டக்கூடிய ராசி. சிறு கிராமத்தில் பிறந்தவர்கள் அதைவிட பெரிய கிராமத்தை நோக்கி தன் வாழ்க்கை விஷயங்களை மாற்றிக்கொள்ளலாம். பெரிய கிராமத்தில் பிறந்தவர்கள் சிறு நகரத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கை விஷயத்தை மாற்றிக்கொள்ள தோணும். சிறு நகரத்தில் பிறந்தவர்களை பெரு நகரத்தை நோக்கி வாழக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கும். அப்ப தன்னுடைய வாழ்க்கை தரத்தை தன் பிறந்த இடத்தை விட்டு மிக அதிகப்படியான மிக அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உள்ள உந்துதல் கொண்ட ராசி இந்த மகர ராசி. இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி என்ன செய்யும்? 4ஆம் இடத்தில் இருந்த சுக்கிரன் 5ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். 4 என்பது தாயாருடைய ஸ்தானம். 5 என்பது குலதெய்வம், தாய் மாமனுடைய உறவு, போன ஜென்மத்தில் செய்யக்கூடிய புண்ணியங்கள், இதை சம்பந்தமாக முடிவெடக்கூடிய இடங்கள். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது பெண் தெய்வ வழிபாடுகளை தூண்டும். உங்கள் மனையில் மாண்ட பெண் தெய்வங்கள் இருந்தால் அவருடைய அருளாசி மிகச் சிறப்பாக கிடைக்கும். சுக்கிரன் 5ஆம் இடம், மனை வீடு, பூர்வீக இடத்தில் வீடு கட்டலாமா அப்படின்னு காத்திருந்தவங்களுக்கு பூர்வீக இடத்தில் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை மிகச் சிறப்பாக ஏற்படுத்தும் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி. அவர் பெண் நண்பர்களால் லாப நன்மைகளை ஏற்படுத்தும். உங்கள் ராசிக்கு குரு பகவானும் விபரீத ராஜயோகத்தில் தான் இருக்கிறார். 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில். விபரீத ராஜயோகம் என்றால் திட்டமிடாமல் செய்யக்கூடிய விஷயங்களில் வெற்றி. ரொம்ப நாளாக காத்திருந்து நடக்கவில்லை அடப்பூ அப்படின்னு போட்ட விஷயங்களால் ஏற்படக்கூடிய வெற்றி. இந்த மாதிரியான விஷயங்களை தூண்டும் இந்த குருவுடையது. சனியும் ராகும் 2ஆம் இடத்தில் இருப்பது அடிக்கடி பொருளாதார தட்டுப்பாடுகளை ஏற்படுத்தும். வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு இன்னும் 7.5 சனி இருக்கிறது. 2026 மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனி இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருங்கள். யாருக்கும் எந்த ஒரு விஷயங்களிலும் உத்தரவாதம் தராதீர்கள். நான் அதை செய்து விடுகிறேன், இத்தனாம் தேதி அந்த வேலையை முடித்து தருகிறேன் என்ற உத்தரவாதம் தராதீர்கள். அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்ற முடியாமல் உங்களுடைய ராசிநாதனே உங்களை தேக்குவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு. 2இல் சனி ராகு இருப்பதால் குழந்தைகள் கல்வியில் மிகவும் கவனம் தேவை. கவனமாக படிக்கின்ற குழந்தைகள் தான் கல்வியில் வெற்றி பெற முடியும். 2ஆம் இடத்தில் சனி ராகு இருப்பதால் படிப்பில் மந்த நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை முறியடிக்க நீங்கள் தேய்பிறை அஷ்டமி நாளில் காலபைரவரை வழிபாடு செய்ய வேண்டும். பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களை, மகர ராசி மாணவர்களை கொண்ட பெற்றோர்கள் அந்த தெய்வங்களை வழிபாடு செய்து உங்கள் குழந்தைகளின் கல்வியை தூண்டுதல் அவசியம் செய்ய வேண்டும். மகர ராசி உள்ள குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளின் கல்விக்காக நீங்கள் மீண்டும் பெருஞ்செலவு செய்து பெரும் முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். ஆனால் கல்வியில் கவனம் தேவை. பொருளாதார பிரச்சனைகள், பணம் இழப்பு ஏற்படும். யாரையும் நம்பி இதை செய்தால் இத்தனை 1000 ரூபாய் கிடைக்கும், இதை செய்தால் இத்தனை லட்சம் கிடைக்கும் என்ற ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாது. மாய தோற்றத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு. அதில் கொஞ்சம் மகர ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சுக்கிரன் ஆட்சி. சுக்கிரன் 10ஆம் அதிபதி 5இல் ஆட்சி பெறுவார். உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரே யோகாதிபதி சுக்கிரன் மட்டுமே. யோகாதிபதி ஆட்சியை பெறுவது மிகச்சிறந்த ராஜயோக பலனை தான் செய்யும். சுக்கிரன் தரக்கூடிய ராஜயோக பலன்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான். இடம், வீடு,
கார், அது அவருடைய பொருளாதார நிலையை பொறுத்து. இருசக்கர வாகனம் வைத்திருப்பவர்களை மிக விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் வாங்க வைக்கும். விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் வச்சிருப்பவர்களை கார் வாங்க வைக்கும். பழைய கார் வைத்திருந்தா கொடுத்துட்டு புதிய கார் வாங்க வைக்கும். உங்கள் நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உங்களை உயர்த்துவதற்காக இந்த சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுக்கு நன்மை செய்யும். சுக்கிர பயிற்சியிலே மிக மிக பெரிய லாப நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடையக்கூடிய ராசி குறிப்பாக ஒரு 3-4 ராசிகள் தான். அதில் மகர ராசி தான் முதன்மையை பெறுகிறது. மகர ராசிக்கு அந்த யோகாதிபதி கேந்திர திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். அந்த 25-26 நாட்கள் உங்களுக்கு திடீரென்று ஒரு நல்ல ராஜயோகமான வாழ்க்கை, திடீரென்று ஒரு அதிர்ஷ்டம், வேலையை நோக்கி காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு, திருமணம் வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு, வீடு வாங்க வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய குடும்பஸ்தர்களுக்கு வீடு இடம் அமையக்கூடிய வாய்ப்பு, அனைத்தையும் மிகச் சிறப்பாக மிகச் செமையாக செய்ய போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி. சுக்கிர பயிற்சி நீங்கள் கொண்டாடப்பட வேண்டிய பயிற்சி. உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய உத்ராடம், திருவோணம், அவிட்டம். உத்ராடம் அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். அப்பாவின் வழியில் லாப நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் ராசியின் 7ஆம் அதிபதி. உங்கள் ராசி உங்களுக்கு நல்ல நண்பர்கள் தான் கிடைப்பார்கள். உங்களுக்கு இந்த கெட்ட சவாசம் உள்ள நண்பர்கள் கட்டாயம் கிடைக்க மாட்டார்கள். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய மூத்த சகோதரர் மட்டும்தான். உங்கள் மூத்த சகோதரருடைய உறவு, மூத்த சகோதரருடைய நட்பு விஷயங்களை கொஞ்சம் அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய மூத்த சகோதரரை கண்காணியுங்கள். உங்க மூத்த சகோதரர் ஏதேனும் ஒரு தீய விஷயங்களில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு விஷயங்களும் உண்டு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். அடுத்து அவிட்டம், செவ்வாயுடைய நட்சத்திரம். மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய மகர ராசியில் இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம். அது மண்ணால் மாட்டிக்கொள்வோம், பெண்ணால் மாட்டிக்கொள்வோம், வாகனத்தால் மாட்டிக்கொள்வோம், மூத்த சகோதரனால் சில விஷயங்களில் மாட்டிக்கொள்வோம். கவனமாக இருக்க வேண்டிய அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிக்காரர்கள். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பயப்பட வேண்டியதில்லை. மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மட்டுமே பயப்பட வேண்டும். மகரம் இந்த சுக்கிர பயிற்சி மிகப்பெரிய ராஜயோகத்தை தரப்போகிறது.